ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியம் அதில் நாலடியார் மற்றும் நான்மடிக்கடிகை பற்றிய குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய குறிப்புகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே அந்த வீடியோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் இது என்ன அப்படின்னா, பேசிக் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு பேசிக்கு நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓரளவு நீங்கள் 100க்கு 80 ஆச்சும் இது பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நாலடியார் பார்ப்போமா. நாலடியார் திருக்குறள் மாதிரியே, திருக்குறளுக்கு அடுத்து 14 கீழ்கணக்கு நூலில் ஒரு அறநூல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாலடியாரை சொல்லுவோம். நாலடியார் தமிழ் நீதி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அடிகளில் கருத்துக்களை சொல்கிறதுனால இது நாலடியார் அப்படின்னு சொல்லப்படுது. 4 அடிகளை கொண்ட வெண்பா அப்படின்னு சொல்கிறோம். 4 அடிகளை கொண்ட வெண்பா. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாண்டிய நாட்டு சண்முக முனிவர்கள். ஆசிரியர் யார்? பாண்டிய நாட்டு சண்முக முனிவர்கள். இந்த நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னா அவரும் பதுமனார் தான். தருமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை முப்பாலாக பிரிச்சிருக்காரு. அதாவது முப்பால், திருக்குறளில் எப்படி 3 பால் அறம் பொருள் இன்பம் இருக்கோ அதே மாதிரி நாலடியார்லேயும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார். அந்த அதிகாரத்தை 3 பாலாக பிரிச்சிருக்காருல்ல, அவர் யார் அப்படின்னா தருமர். உரை கண்டவர் இவங்க 2 பேரும், பதுமனாரும் தருமரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, நாலடியாருக்கு உரை எழுதியிருக்காங்க. நாலடியாரை 3ஆக பிரிச்சிருக்கோன்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பாலா. அந்த அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் இருக்குது? 13 அதிகாரம் இருக்குது. அறத்துப்பால் 13 அதிகாரம், பொருட்பால் 24 அதிகாரம், இன்பத்துப்பால் 3 அதிகாரம். திருக்குறளையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது மொத்தம் 133 அதிகாரம் டிவைட் பண்ணியிருப்போம். இதில் மொத்தம் எவ்வளவு? 42 அதிகாரம். 42 அதிகாரமும் அறத்துப்பால் ஃபஸ்ட்டு 13 அதிகாரமாகவும், பொருட்பால் 24 அதிகாரமாகவும், இன்பத்துப்பால் 3 அதிகாரமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 40 அதிகாரமும் 12 இயல்களும் இருக்குது. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரமும் அந்த ஒவ்வொரு இதுலேயும் அறம்பொருள் இன்பத்தில் தனித்தனி இயல்களை பற்றி பார்த்துருக்கோம் தெளிவாக. அதையும் ஒரு கிளான்ஸ் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அதாவது இந்த இயல்களில் ஃபஸ்ட்டு நமக்கு அறத்துப்பாலில் உள்ள இயலில் என்ன இருக்கும்? பாயிரவியல் அமைஞ்சிருக்கும். அந்த பாயிரவியல் இல்லாமல் இங்கே பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு இருக்க மாதிரி இந்த 3ஆவது இடத்துல இருக்குல்ல, அப்படி இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு எந்த இயல் இருக்குது அப்படின்னா துறவரவியல் இருக்குது. நாலடியாரில் ஃபஸ்ட்டு அமைந்திருக்க இயல் என்னன்னு கேட்டால் துறவரவியல் அப்படின்னு சொல்லணும். நாலடியாரில் மொத்தம் உள்ள அதிகாரங்கள் என்ன? 40 அதிகாரம். எத்தனை இயல் இருக்குது? 12 இயல்கள் இருக்குது. இதே திருக்குறளில் 133 அதிகாரம், 1330 குறள், அதிகாரத்துக்கு 10 பாடல். அது 3 பிரிவுலையுமே ஃபஸ்ட்டு அறத்துப்பாலில் 4 இயல்களும், பொருட்பாலில் 3 இயல்களும், இன்பத்துப்பாலில் 2 இயல்களும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் என்ன அப்படின்னா இந்த நாலடியார் தான். இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. நாலடி 400, வேளாண் வேதம் அப்படிங்கிற 2 வேறு பெயர்களும் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு திருக்குறளை மொழிபெயர்த்தான் அதே ஜியு போப்பு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறளும் நாலடியாரும் இணையான நூல்கள். அறநூல்களில் திருக்குறளும் நாலடியாரும். திருக்குறளுக்கு இணையான நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். முத்தரையர் அப்படிங்கிற அறிஞரை பற்றி போற்றி பாடும் நூல் என்ன அப்படின்னா இந்த நாலடியார் தான். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, பழகுதமிழ் சொல்லருமை 4 2இல். இதில் எல்லாத்துலேயும் 4ம் 2ம் அப்படிங்கிறது நாலடியாரையும் திருக்குறளையும் குறிக்குது. அதாவது 4ங்கிறது நாலடியாரையும், 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைப்பின் பிணிபல, தெள்ளிதன் ஆராய்ந்தமையுடைய, கற்பவே நீரொழிய, பாலுன் குறுகின் தெரிந்து அப்படிங்கிற நூல் இந்த 4 அடிகளில் கருத்துக்களை கூறியிருக்கிறதுனால இதை நாலடியார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது
வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிகச்சிறப்பின் அரசர் செறிவின்வல்வார் எச்சம் எனவொருவன் மக்கட் செய்வன விச்சைமற்று அல்லபிற அப்படிங்கிறது நாலடியாரில் தான் இடம்பெற்றிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, அதாவது கல்வியை நம்ம வச்சிருந்தா அதுக்கு பிறரால் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை இன்னொரு ஆளால் எடுத்துக்க முடியாது. அதே நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதனால் நம்ம படித்தது குறைஞ்சி போயிடாது. அதே மாதிரி அந்த அரசர் எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் அதை எடுத்துக்க முடியாது, படிப்பை எடுத்துக்க முடியாது, பறிக்க முடியாது. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கறது என்ன, நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன, கல்வி ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக சிறப்பின் அரசர் செறின்வல்வார் எச்சம் எனவொருவன் மக்கட் செய்வன விச்சைமற்று அல்லபிற. கல்வியை பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது, நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கவும் முடியாது. எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும், மன்னனாக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் நம்ம படிப்பை மட்டும் எடுத்துக்க முடியாது. அதனால் நம்ம பசங்களை நம்ம நல்லா படிக்க வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போவே நாலடியார் சொல்லியிருக்காரு. வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வியென்னும் உள்ளபொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படிங்கிறது தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. இதுவும் அதே மாதிரியான சேம் மீனிங் தான். தனிப்பாடல் திரட்டில் நாலடியார் மாதிரியே தனிப்பாடல் திரட்டில் உள்ள நூல் இந்த மாதிரி கல்வியை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டு, அது நாலடியார். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நான்மணிக்கடிகை. நாகனார். நான்மணிக்கடிகை என்ன 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். இது 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் மொத்தம் 101 பாடல்கள் இருக்குது. நூலில் உள்ள ஒவ்வொரு பாடல்லையும் 4 மணியான கருத்துக்கள் இருக்கிறதுனால இது நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்கிறோம். 4 வகை மணிகளால் ஆன ஆபரணம் நான்மணிக்கடிகை. 4 வகை மணிகளால் ஆன ஆபரணம் நான்மணிக்கடிகை அப்படிங்கிறோம். நூலின் கடவுள் வாழ்த்த திருமாலை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இது வைணவ பிரிவு, வைணவ இலக்கியம் அப்படின்னும் விளம்பி நாகனார் தனது பெயரை நயினார் என்று கூறி இந்நூலில் பல இடங்களில் சமண சமய கருத்துக்களை பற்றி கூறுறதுனால இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். ஒருவேளை இந்நூல் சமண சமயத்தை சேர்ந்திருக்கும், பொய்யாமை கொல்லாமை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறதுனால இது சமண இலக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. கடவுள் வாழ்த்தில் திருமாலை பற்றி சொல்லியிருக்கிறதுனால சமண சமய நூலாக இருக்குமோ, வைணவ பிரிவை சேர்ந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கருத்தும். விளம்பி நாகனார் அவர் பேரை நயினார் அப்படின்னு சொல்லி சமண சமயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. பொய்யாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை அப்படிங்கிற 3ஐயும் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுனால இதை சமண சமய நூல் அப்படின்னும் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடிகைக்கு பொருள் பாருங்கள். கடிகை அப்படின்னா துண்டு, கட்டுவடம், ஆபரணம், நாளிகை, கரகம், தோள்வளை அப்படிங்கிற இத்தனை பொருள் இருக்குது. கடிகைனா துண்டு, தோள்வளை. துண்டு, தோள்வளை இது ரெண்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. துண்டு எதில் போடுவோம்? தோளில் போடுவோம். ஓகே, துண்டு, தோள்வளை. அடுத்து கட்டுவடம், கரகம். காக்கா வச்சுக்கோங்க. கட்டுவடம், கரகம். அடுத்து ஆபரணம், நாளிகை. துண்டு, தோள்வளை, கட்டுவடம், கரகம், ஆபரணம், நாளிகை இப்படிங்கிற ஒரு 6 பொருள் இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிறதுக்கு 6 பொருள் இருக்குது. அதாவது நான்மணி கடிகைனா என்ன? 4 வகை மணிகளால் ஆன ஒரு ஆபரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாடல்லையும் 4 வகையான மணிமணியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால தான் இதை நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. நான்மணிக்கடிகையை எழுதினவர் யார்? விளம்பி நாகனார்.
நூலை வைணவ இலக்கியங்கிற ஒரு பிரிவும் சமண சமய இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பிரிவும் 2 விதமாக சொல்கிற கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அதாவது கடவுள் வாழ்த்தில் திருமால் பாடல் இடம்பெற்றிருக்கிறதுனால வைணவ இலக்கியம்னும், விளம்பி நாகனார் அவர் பேரை அங்கங்கே நயினார் நாயனார் அப்படின்னு சொல்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் பொய்யாமை, புலாலுண்ணாமை, கொல்லாமை பற்றி பற்றி சொல்லியிருக்கிறதுனால இதை சமண இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடிகை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 6 வகையான அர்த்தம் பார்த்தோம். அதாவது பொருள் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? துண்டு, தோள்வளை, கட்டுவடம், கரகம், ஆபரணம், நாளிகை அப்படிங்கிற ஒரு 6 வகையான பொருள் கடிகைக்கு இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்தது என்ன அப்படின்னா, நாலடியார், நான்மணி கடிகை 2 தான் பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழமொழி 400, அதுக்கடுத்து பழமொழி 400க்கு அப்புறம் முதுமொழி காஞ்சி தொடர்பான செய்திகள், இன்னா 40, இனியவை 40. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.